திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். உச்சியில் ஓங்கி ஒளி திகழ் நாதத்தை நச்சிய இன்பங்கொள்வார்க்கு நமனில்லை. விச்சும் விரிசுடன் மூன்றும் உலகுக்கு தச்சும் அவனே சமைக்க வல்லானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உச்சியில் ஓங்கி ஒளி திகழ் நாதத்தை என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது கண்டு கழிக்கப் போகிறோம். உச்சியில் ஓங்கி ஒளி திகழ் நாதத்தை என்று கூறுகிறார். ஒரு யோகி தனது மூச்சையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி சிரசின் உச்சிக்கு, அதாவது சகசிராரம் என்று கூறுகிறோமே, அந்த உச்சிக்கு கொண்டு செல்லும்போது அங்கே பேரொளியோடு கூடிய நாதத்தை ஒலி என்று கூறுவோம், கேட்கிறது. அதுவே இறைவனின் திரு அருள் ஒளி. நச்சியே இன்பம் கொள்வார்க்கு நமன் இல்லை. அந்த ஒளியையும் ஓசையும் விரும்பி அதில் லயித்து இன்பம் காண்பவர்களுக்கு நமன் எனப்படும் யம பயம் கிடையவே கிடையாது. அதாவது அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு அல்லது பிறவி பிணியற்ற நிலையை அடைவார்கள். விச்சும் விரிசுடர் மூன்றும் உலகுக்கு, சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய மூன்று சுடர்களாகவும் இந்த உலகத்தின் தோற்றத்திற்கு காரணமான விதையாகவும், விச்சு என்று குறிக்கிறார், விச்சு என்றால் விதை, விதையாகவும் இருப்பவன் இறைவனே. தச்சும் அவனே சமைக்க வல்லானே. இந்த பிரபந்தத்தை, அதாவது இந்த பிரபஞ்சத்தை ஒரு தச்சன் போல வடிவு அமைத்தவனும் அவனே. இதனை அழகாக இயங்கும்படி அமைத்தவனும் அவன்தான். சமைக்க வல்லான் அவனே. சுருக்கமாக சொன்னால், உலகை படைத்த அந்த மகா தச்சனாக இறைவன் நம் உடலின் உச்சி பகுதியிலும் ஒளியாக இருக்கிறான். அந்த உள் ஒளியை காண்பவர்களுக்கு மரண பயம் இல்லை. இதனை விளக்கும் கதையை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் ஒரு சீடன் தன் குருவிடம் சென்று, சுவாமி, மரணம் என்றால் எனக்கு பயமாக இருக்கிறது, யமன் எப்போது வருவான், அவனை தடுப்பது எப்படி என்று கேட்டான். குரு அவனிடம் ஒரு அகல் விளக்கை ஏற்ற சொன்னார். பிறகு, இந்த விளக்கின் ஒளியை பார், இது எங்கிருந்து வருகிறது என்றார் சீடன். எண்ணெயும் திரியும் சேரும்போது நெருப்பு ஒளியாக மாறுகிறது என்று கூறிவிட்டான். குரு சொன்னார், விளக்கின் மேல் பாகத்தில் இருக்கும் சுடரை மட்டும் கவனி, அந்த சுடர் எரியும் வரை இருள் அங்கே வராது. அதுபோல உன் கவனத்தை எப்போதும் உனக்குள் இருக்கும் ஆன்ம ஒளியை நோக்கி திருப்பிவிடு. நீ உடலை மட்டும் உன் அடையாளமாக கருதினால் உடலுக்கு அழிவு வரும்போது நீ பயப்படுவாய். ஆனால் நீ அந்த ஒளியின் அம்சம் என்று உணர்ந்து விட்டால் எவன் உன்னை நெருங்க மாட்டான். அந்த சீடன் குரு சொன்னது போல தியானத்தில் ஆழ்ந்து விட்டான். தன் உடலுக்குள் இருக்கும் அந்த பேரொளியை, அதாவது நாதத்தை தரிசித்த பிறகு அவனுக்கு தான் அழிவற்றவன் என்ற புரிதல் வந்தது. அதன் பிறகு மரண பயம் அவனை விட்டு நீங்கிவிட்டது. இதன் நீதிதான் என்ன? இந்த உலகம் என்ற பெரிய மாளிகையை கட்டிய தச்சனாகிய இறைவன் நம் உடலையும் மிக அற்புதமாக செதுக்கியுள்ளான். வெளியில் தேடுவதை விட்டுவிட்டு நமக்குள்ளே இருக்கும் ஒளியை பற்றி கொண்டால் காலத்தை கடந்து நன்றாக வாழலாம். உச்சியில் ஓங்கி ஒளி திகழ் நாதத்தை நச்சியே இன்பம் கொள்வார்க்கு நமன் இல்லை. விச்சும் விரிசுடர் மூன்றும் உலகுக்கு தச்சும் அவனே சமைக்க வல்லானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.